சகல சாஸ்திரங்களையும் கற்றிருந்த மோசே 40 ஆண்டுகள் எகிப்தின் அரண்மனையிலும் ஒரு சாதாரண மெய்ப்பனாக அடுத்த 40 ஆண்டுகள் மீதியானின் வனாந்தரத்திலும் வாழ்ந்தார். மோசேயை தேவன் பயன்படுத்துவதற்கு முன் அவனை தனிமைப்படுத்தி அவனது சுயபலனை உடைக்க வனாந்தர அனுபவத்திற்குள் நடத்துகிறார். பின்பு ஓரேப் மலைக்கு மோசேயை வழிநடத்துகிறார். ஓரேபிலே கர்த்தருடைய தூதனானவர் மோசேயை சந்திக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை ஒரு தேவதூதனை குறிப்பதல்ல, இது மனித உருவில் அல்லது காணக்கூடிய வடிவில் வந்த கிறிஸ்துவையே குறிக்கிறது. முதலில் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டாலும் பின்வரும் வசனத்தில் கர்த்தர் கண்டார், தேவன் அவனை நோக்கி பேசினார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனிக்கலாம். இயற்கையாக நெருப்பு எரிய ஒரு எரிபொருள் தேவை. மரம் எரிந்து சாம்பலானதும் நெருப்பு அணைந்துவிடும். ஆனால் இங்குள்ள நெருப்பு முச்செடியை எரிபொருளாக பயன்படுத்தவில்லை. இது தேவனின் தன்னிறைவையும் இஸ்ரவேல் ஜனங்களின் நிலையையும் குறிக்கிறது. அவர்கள் எகிப்தின் உபத்திரவமாகிய அக்கினியில் எரியப்பட்டாலும் அவர்கள் அழிக்கப்படுவதில்லை. அக்காலத்து மத்திய கிழக்கு நாடுகளின் கலாச்சாரப்படி வீட்டின் எஜமானர்கள் மட்டுமே காலணிகள் அணிவார்கள். அடிமைகள் காலணி அணியாமல் வெறும் கால்களுடன் தான் இருப்பார்கள். தேவன் மோசேயிடம் பாதரட்சையை கழற்றச் சொன்னது, இதுவரை நீ உனக்கு எஜமானனாக இருந்தாய், இனி நான் உனக்கு எஜமானன், நீ எனக்கு ஊழியக்காரன் என்பதை உணர்த்துவதற்கே.